ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். வெயிலில் எவ்வளோ சுற்றினாலும் முகம் கருக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம இதில் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்து பவுடர் எடுத்துக்க போகிறோம். உளுந்து பவுடர் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அது சரி பண்ணும். அதே மாதிரி தோல் சுருக்கத்தை வந்து சரி பண்ணுங்க. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய நன்மைகளை தரக்கூடியது தாங்க இந்த உளுந்து பவுடர். இந்த உளுந்து பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வெள்ளை உளுந்த அப்படியே வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ தேவைங்கிறப்போ தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க நான் இப்படி பயன்படுத்திகிட்ருக்கேன். இப்போ இந்த உளுந்து பவுடரில் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. காஃபி பவுடரும் இந்த உளுந்து பவுடரும் செய்கிறப்போ மேஜிக் இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கும். ஃபேஸ் அவ்வளோ பிரைட் பண்ணும். காஃபி பவுடரில் வந்து கஃபைன் இருக்கிறனால உங்களுக்கு எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கூடியது அவ்வளோ சத்துக்கள் அதில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட் பண்ணி கொடுக்கும், க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நம்ம இன்னும் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னும் 2 பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு பேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது பால் எடுத்துக்க போகிறோம். பால் சேராது அப்படிங்கிறவங்க வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண ரொம்ப நல்லா டைட்டாக மாறுது. சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வேர்த்து விட்டு உங்களுக்கு நல்லா குளன்னு மாறிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசும்பால் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். எருமைப்பாலை விட பசும்பால் தான் உங்களுக்கு இன்னும் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, நல்லா வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு. ஓகேங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போது இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அதுதாங்க வந்து அரிசி மாவு. அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சரிசி மாவு எடுங்க. பச்சரிசி மாவு தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இப்போது பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டைட் ஆகும். இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மிக்ஸ் பண்ண ரொம்ப டைட் ஆகுது. இதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு க்ரீம் மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒழுகாமல் இருக்கும். இதுவே போதும். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நெக்கு, பேக் நெக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட எல்போ, ஹேண்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிலருக்குலாம் வந்து காலில் வந்து நல்லா வந்து கருகருன்னு இருக்கும். ஸோ அந்த பகுதியிலலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கருப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து டேன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என் ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வெயிலில் சுற்றினாலும் நீங்கள் 1 டைம் இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கனாவே உங்கள் டேன் அப்படியே வந்து ரிமூவ் ஆகிறது தெரியும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து நல்லா காயட்டும். ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இது 20 மினிட்ஸ் விடணுங்கிறதுல அது காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாவே போதும். ஸ்கின்னில் அப்படியே இழுத்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க.
பாருங்கள் ஸ்கின்னில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து நான் நல்லா அப்படியே காய விட்டுட்டு இதை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் வந்து ப்ளைன் வாஷ் பண்ணுங்கள், சோப்பு போட்டோ எதுவுமே வாஷ் பண்ண வேண்டாம். ஓகே, நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பிரைட் இருக்குது பாருங்கள், செம்ம பிரைட் கிடைக்குங்க. நல்லா க்ளோவும் இருக்குது, அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்குறப்போ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸி ஸ்கின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.